ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் கூட்டு. சுண்டைக்காய்னாலே கசக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மையும் இருக்காது, எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகை எடுத்துக்கோங்க. வடகை இல்லைன்னா கடுகு சீரகம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், சின்ன தக்காளி பழம் வந்தால் 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 தக்காளி பழம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. சுண்டைக்காய், 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை நடுவில் கீறி விட்டுக்கோங்க. அப்புறம் பருப்பை நீங்கள் தனியாக குக்கரில் எப்பயும் வேக வைக்கிற மாதிரி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் பருப்பு மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு அதோடு கூட நம்ம எடுத்துருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், தக்காளி பழம், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம இதை ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம கூட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். அதனால் காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமானது. பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயெல்லாம் நான் நடுவில் கீறி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம உள்ளே அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ நம்ம இந்த குக்கரில் வச்சு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் போட்டுக்கலாம். நம்ம கடைசியாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதுமானது. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்பு வடகத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம தாளித்து கொட்டும் போது சுண்டைக்காய் கூட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் கூட்டு கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் சுவையாக ரெடியாக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.